गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। வான்முகில் வழாது வைகமடிபடும் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேவி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதீபதே. அன்பார்ந்த ஸ்ரீ தமிழ் பக்தி சேனல் வாசக அன்பர்களுக்கு என்னுடைய உங்கள் ஜோதிட ரத்னா வாக்கு சித்தர் சிலட்டூர் சிதம்பர குருக்களுடைய பணிவான வணக்கங்களும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொண்டு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்ன செய்வோம்? கலத்திர தோஷம், அதுதான் சொல்கிறோம். கலத்திர தோஷத்தினால அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தடைப்படும். அந்த கலத்திர தோஷம் யாருனால? ராகு கேதுவினால. 6, 8, 10ஆம் இடங்களில் ராகுவும் கேதுவும் இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் தடைப்படும், தாமதப்படும். இதற்கு சிறிய பரிகாரம்தான், வேறு ஒன்றும் தேவையில்லை. உங்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய நவகிரகத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று ராகுவுக்கும் கேதுவுக்கும் உளுந்திலே 2 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து 11 வாரம் வழிபடுவீர்களேயானால் உங்கள் அந்த கலத்திர தோஷம் நீங்கிவிடும். இன்னொன்று சொல்லுகிறார்கள், ஜோசியத்தை போனீங்கன்னா கலத்திர தோஷம் என்று சொன்னால் இதற்கு ஒரே இடம்தான் பரிகாரம், காளகஸ்திரி செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்போ காளகஸ்திரி சென்று அந்த கலத்திர தோஷம் ராகு கேது பரிகாரத்தை செய்துவிட்டு வரலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பேரையூர் என்ற ஊரிலே இந்த நாகதோஷ பரிகாரம் செய்கிறார்கள். அந்த கோயிலுக்கும் சென்று வழிபட்டு வரலாம். போரூரில் இருக்கக்கூடிய கல்யாண கணபதி கோயிலில் ஆலமரத்தடியிலே விநாயகரும் இந்த பக்கம் ராகுவும் கேதுவும் இருக்கும். அந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் யாருக்கு திருமண தடை புத்திரதோஷம் இருக்கிறதோ அவர்கள் சென்று தங்கள் திருக்கரங்களினாலேயே அந்த விநாயகருக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் முதலில் எண்ணெய் சாற்றி அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்து மஞ்சப்பொடியால் அபிஷேகம் பண்ணுங்க, பாலால் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடியை முழுமையாக பூசி வைத்து அங்கே ஒரு அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். 11 வாரம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் திருமண தடையும் அகற்றுவார்கள். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஸ்ரீ தமிழ் ஆன்மீக சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கோடான கோடி ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.